இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் நள்ளிரவு 1:46 AMIST. 25 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். நிஃப்டி 0.83 விழுக்காடு உயர்வு. வியாழன் திறப்பை சந்தை எதிர்நோக்குகிறது. நிஃப்டி 50 புதன்கிழமை 24,021.65 ஆக 0.83 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரு விழுக்காடு வரை ஆதாயம் பெற்றன. குறைந்த கச்சா எண்ணெய் விலை மற்றும் உலக சமிக்ஞைகள் வியாழன் சந்தையை நிர்ணயிக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். கச்சா எண்ணெய் 4.41 விழுக்காடு சரிவு. இந்திய நுகர்வோர் நிவாரணம் நிச்சயமற்றது. கச்சா எண்ணெய் 4.41 விழுக்காடு சரிந்து $69.98 ஆனது. இந்தியாவின் இறக்குமதி செலவு குறையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. ஆனால் தாமதமான மழை, உணவு பணவீக்கம் மற்றும் அதிக வட்டி விகிதங்கள் நுகர்வோரை எச்சரிக்கையாக வைக்கும் என மின்ட் தெரிவிக்கிறது. கார்கினோஸ் ஹெல்த்கேர் ஒப்பந்தத்திற்கு பிறகு ரிலையன்ஸ் கவனம் பெறுகிறது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கு தற்போது ரூ.1309.50 ஆக உள்ளது. கார்கினோஸ் ஹெல்த்கேர் ஒப்பந்தம் நிறைவடைந்த பின்னர் வியாழன் அன்று முதலீட்டாளர் கவனம் ஈர்க்கும். ரிலையன்ஸின் சுகாதாரத்துறை விரிவாக்க திட்டத்திற்கு இது வலிமை சேர்க்கிறது. தங்கம் 2.79 விழுக்காடு சரிவு. 94.65 நிலையாக உள்ளது. தங்கம் 2.79 விழுக்காடு சரிந்து 40 பைசா 014.70 ஆனது. கச்சா எண்ணெயும் ஒரே நேரத்தில் வீழ்ச்சியடைந்தது. இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக 94.65 நிலையாக இருந்தது. வெறும் 0.05 விழுக்காடு மட்டுமே சரிந்தது. வேதாந்தா உபரி நில மதிப்பை திரட்ட ரியல் எஸ்டேட்டில் நுழைகிறது. வேதாந்தா பிராபர்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட்டை நிறுவியுள்ளது. இது நிறுவனத்தின் உபரி நிலங்களை பணமாக்க ரியல் எஸ்டேட் துறையில் நுழைவதை அறிவிக்கிறது. உலோக மற்றும் சுரங்க நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை மூலோபாய பல்வகைப்படுத்தலை குறிக்கிறது. இந்திய கப்பல் கட்டுமான பம். ரூ.70,000 கோடி திட்டத்திற்கு உலக நிறுவனங்கள் ஆதரவு. இந்தியாவின் கப்பல் கட்டுமான துறை ரூ.70,000 கோடி அரசு கொள்கை தொகுப்பின் கீழ் உலக நிறுவனங்களை ஈர்க்கிறது. உள்நாட்டு கப்பல் தளங்கள் பெரிய ஏற்றுமதி ஆர்டர்களை பெற்றுள்ளன. இந்தியா உலக கப்பல் கட்டுமான மையமாக வளர்கிறது. பீம் பயன்பாட்டு பரிவர்த்தனைகள் மே 2026இல் 244 மில்லியனாக 3 மடங்கு உயர்வு. பீம் பேமெண்ட்ஸ் பயன்பாடு மே 2026இல் 244 மில்லியன் பரிவர்த்தனைகளை செயல்படுத்தியது. ஒரு வருடத்திற்கும் குறைவான காலத்தில் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்தியாவின் UPI இணைக்கப்பட்ட டிஜிட்டல் கட்டண சுற்றுச்சூழல் வேகமாக வளர்கிறது என்பதை இது காட்டுகிறது. வலுவான GST வசூல் இருந்தும் மேலும் சீர்திருத்தம் தேவை. டெலாய்ட் கணக்கெடுப்பில் வணிகங்கள் GSTயை ஏற்றுக்கொண்டாலும் மேலும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தேவை என கோருகின்றன. மே 2026 GST வசூல் வலுவாக உள்ளது. இந்தியாவின் மறைமுக வரி அமைப்பு 9வது ஆண்டில் நுழைகிறது. பிட்காயின் $60,000 கீழே சரிவு. நாஸ்டாக் மற்றும் S&P 500 பின்வாங்கியது. பிட்காயின் $60,000 கீழே சரிந்தது. பெரிய கிரிப்டோ வாங்குபவர்கள் பின்வாங்கியதால் தொடர் தேவை குறித்த அச்சம் மீண்டும் எழுந்தது. நாஸ்டாக் மற்றும் S&P 500 தொழில்நுட்ப பங்குகளின் மதிப்பீட்டு கவலைகளால் கீழிறங்கி முடிந்தன. குணால் ஷா வாட்ஸ்அப் தலைவராக நியமனம். QOSMIC $3.30 மில்லியன் திரட்டியது. ட்ரெட் நிறுவனர் குணால் ஷா இந்திய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலில் முக்கிய நபராக இருந்து வாட்ஸ்அப்பின் தலைவர் பதவி ஏற்றுள்ளதாக BBC தெரிவிக்கிறது. தனியாக பெங்களூரு தொழில்நுட்ப நிறுவனம் QOSMIC லேசர் தொழில்நுட்பத்திற்காக $3.33 மில்லியன் விதை நிதி திரட்டியது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,200.68 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1309.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு TCS. 2059.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு HDFC வங்கி. 774.65 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு இன்போசிஸ். 1029.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு SBI. 1024.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ICICI வங்கி. 1338.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4014.70 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 2.79 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,22,174 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 2.79 விழுக்காடு குறைந்தது.
முந்தைய முடிவு $4129.90 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 69.98 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 4.41 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 4.41 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $73.21 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.65 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.05 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 5 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.70 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.